ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குமரன்ஸ் வேர்ல்ட். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவேகானந்தா ராக் மெமோரியலை வந்து கவர் பண்ணிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் பிரிட்ஜையும் திருவள்ளுவர் சிலையும் தான் வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் பிரிட்ஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டுலாம் எனக்கும் தெரியாது. வாங்க நடந்து போய் பார்க்கலாம். நான் என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சைனா, ஜப்பான் அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி ஹைட்டில் வந்து அப்படியே வந்து கண்ணாடியிலே பாலத்தை செஞ்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நடக்கும்போது அப்படியே உடையிற மாதிரி எஃபெக்ட் போட்டு அப்படியே பயம்புத்துற மாதிரி வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்குலாம் வந்து வைக்கல. ஆனால் இதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. சில பேர்லாம் வந்து பயப்படுறாங்க. ஆனாலுமே அந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயமாலாம் வந்து இல்லை. ரொம்பவே வந்து சாதாரணமாக தான் வந்து இருந்துச்சு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து ஓவராக பயந்துட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கிளாஸ் கண்ணாடி பாலத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்ததால் நம்ம தமிழ்நாட்டு மக்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பயந்தாங்க. ஆனாலுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைரியத்துடைய உச்சத்துக்கு போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெறியாகி அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் பிரிட்ஜில் அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா கண்ணாடி, அந்த கண்ணாடி மேலே ஏறி குதிக்கிறதும் அந்த கண்ணாடி மேலே ஏறி உட்கார்றதும் அப்படியே வந்து தியானம் பண்ணுறதும் அந்த மாதிரி சில சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து அவங்க கிட்ட போயிட்டு இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வழியிலலாம் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணி விட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்கும்போது கொஞ்சமாக வந்து பயம் உண்டாக்கிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜில் இருக்கிற கண்ணாடியை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயராக பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் பயம் உண்டாகிடுச்சா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஸ்கொயராக பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க. லைனாக அப்படியே ஒட்டி வச்சு அது மேலே வந்து நடக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த 5 கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 கண்ணாடியில் திருவள்ளுவர் சிலையை ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வந்து லாஸ்ட்டு கண்ணாடி இருக்கும். அந்த லாஸ்ட்டு ஸ்கொயர் கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக ஆடுற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு நடக்கும்போது. அதுலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பயம் உண்டாகிடுச்சு. ஏன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அலைலாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அலை மட்டும் இல்லை, அப்படியே வந்து பாறைகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதனால வந்து கடலில் விழுந்துட போகிறோம், நம்மளுக்கு வேற நீச்சல் வேற தெரியாது, கடலில் விழுந்தா கூட பரவாயில்ல, அப்படியே நீச்சல் தெரியாமல் அப்படியே தத்தளிச்சு அப்படியே பாறை மேலே ஏறி உட்காந்துடலாம். ஆனால் பாறை மேலே வீண்டோன்னா அப்புறம் வந்து உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எப்படியோ தாண்டிட்டேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கும்போது. என்னடா இதெல்லாம் ஒரு பிரிட்ஜாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கீழே அந்த அலைகள்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப வந்து லைட்டாக பயமாக வந்து இருந்துச்சு. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாட்டு வந்து தோணுச்சு. அது எந்த பாட்டு அப்படின்னா, இந்த பாட்டு தான் வந்து எனக்கு கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கிளாஸ் பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். சரி அப்படியே திருவள்ளுவர் சிலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கால் வலி வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த போகும்போது அந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படிக்கட்டு வந்து சின்னதாக இருந்துச்சு, இன்னொரு படிக்கட்டு பெருசாக இருந்துச்சு. அதனால லைட்டாக தடுக்கிற மாதிரி ஆகி கால் வலி லைட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியா இருந்தாலும் திருவள்ளுவரை வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் அப்படியே திருவள்ளுவர் சிலையை நல்லா க்ளோஸ்அப்ல நல்லா ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துட்டேன். அப்படியே அங்க இருக்கிற எல்லா பிளேசஸையும் வீடியோ எடுத்து முடிச்சிட்ட பிறகு அப்படியே வந்து அங்க இருக்கிற கடல் அலைகளை பார்த்தேன். காலை நேரத்தில் ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்த அந்த அலைகள் பார்த்தீங்கன்னா மத்தியான நேரத்தில் ரொம்பவே வந்து அமைதியா இருந்துச்சு. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியே கடல் அலைகளை ரசித்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பல பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.